ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், பாட்னா பைரட்ஸ் தான், நம்ம சுதாகர் தான், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். எஸ், நேற்று ஜெயிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். பாட்னா பைரட்ஸ் 38-28, 10 பாயிண்ட் லீடில். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் அர்ஜுன் தேஷ்வாலை குவைட்டாக வச்சுட்டாங்க. என்றைக்கு நீங்கள் அர்ஜுன் தேஷ்வாலை குவைட்டாக வச்சிங்களோ ஜெயிச்சிருங்க மேட்ச். ஏன்னா அவர் ஒண்டி தான் அங்கே மெயின். அர்ஜுன் தேஷ்வால் 7 பாயிண்ட் நம்ம தான் எடுத்தார். நீரஜ் நர்வால் 5 எடுத்தார் ஜெய்ப்பூருக்கு. இங்கே தேவாங் வழக்கம் போல் அவர் வரும்போதே ஸ்கோர் போர்டில் எழுதிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். 10 பாயிண்ட் மினிமம் போட்டுக்கொண்டு. தேவாங் 14, அயான் 5, நம்ம சுதாகர் நடுவில் 7வது நிமிஷம் சான்ஸ் கொடுத்தாங்க, 2 பாயிண்ட் எடுத்தார். ரைட், கோச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 3 பேரை கூப்பிட்டு வந்தார் கோச்சு. ஆமாம், சுதாகரை, அங்கித் அவங்க கேப்டன் அண்ட் தேவாங் எல்லாருமே வந்தாங்க. எல்லார்ட்டையும் கேள்விகள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, எல்லார்ட்டையும் ஹிந்தியில் தான் கேட்டாங்க. அதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆட்ட போகலாம். கோச்சிட்டு ஆரம்பிப்போம். கோச்சை கேட்டாங்க. அப்புறம் கோச், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் 6 பாயிண்ட் பின்னாடி இருந்தீங்க, செகண்ட் ஹாஃபில் லீடு எடுத்தீங்க, அது எப்படி உங்கள் ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்கிறதுன்னு அவர் சொன்னார். நான் பசங்கிட்ட சொன்னேன், அர்ஜுனை ஸ்டாப் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். நம்ம அர்ஜுனை ஸ்டாப் பண்ணால் மறந்துடுங்க, மேட்சாக தோற்றுருவோன்னு. அதுக்கேற்ற மாதிரி தீபக்கும் அங்கித்தும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அர்ஜுன் ஸ்டாப் பண்ணாங்க, பர்ஃபார்ம் பண்ண விடாமல். அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுச்சு. லேட் ஆன் சுபமும் அக்ரம் அவரும் நல்லா டிஃபென்ஸ் பண்ணார். டர்னிங் பாயிண்ட் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சுதாகரோட ரைடு தான்ட்டார். ஆமாம், ஸ்ட்ரைட்டாகவே அந்த 2 பாயிண்ட் அவர் கொண்டு வந்த ரைடு வாஸ் தான் டர்னிங் பாயிண்ட். ஏன்னா பேனில் இருந்திருக்காங்க இவங்க 6 பாயிண்ட் ஆஃப் டைமில். நமக்கு எதிராக 12 பாயிண்ட் பேனில் இருந்தாங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், +2ல். இதுவான 6 பாயிண்ட் தான் அவங்க பிஹைண்டு. சொன்னார் சுதாகர் ரைடு வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. மொமெண்டமே சுதாகர் தான் உள்ளே கொண்டு வந்தது. அது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா விளாண்டாங்க. அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. முடியல, என்ன இருக்குது கேள்வி. அப்புறம் கேட்டாங்க, தேவாங் சூப்பர் ரன் எடுத்துட்டாரு, அங்கேயும் டிஃபென்ஸில் கலக்கிறாரு, வரப்போகிற மேட்சில் எப்படி என்ன ஐடியா அப்படின்னு கேட்டார். சொன்னார், கடந்த சில மேட்சுகளாகவே எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்கள் தோற்ற மேட்செல்லாம் கூட 1 or 2 பாயிண்ட்ஸ்லாம் தோற்றோம். ஒன் சைடோட ஹியூஜ் மார்ஜின்லாம் தோக்கலாமே. ரைடு ஃபெயில் ஆகிடும், சில சமயம் டிஃபென்ஸ் ஃபெயில் ஆகிடும். ஹரியானாக்கு எதிராக அவர் ஒருத்தர் சூப்பர் ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு அதனால தான் நாங்கள் அந்த மேட்ச் அவ்வளோ பெரிய மார்ஜினில் தோற்றோம்னாரு. அண்ட் இன்றைக்கி பிளேடு ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னா வரப்போகிற மேட்ச் இதே மாதிரி தான் நாங்கள் விளையாடுவோம். எப்போ தேவையோ நாங்கள் பிளேயரை இறக்குவோம். இஃப் நீடட் எப்போ தேவையோ சந்தீப்பை இறக்குவோம். இன்றைக்கி சுதாகர் தேவைப்படுது, சுதாகரை நாங்கள் இறக்கணும். அண்ட் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். மோட்டிவேஷன் நிறையா கொடுத்தாங்க நான் பிளேயருக்கு. எல்லோரும் மோட்டிவேட்டடாக இருக்காங்க. ஸ்பெஷலி தேவாங் அண்ட் அயான் எப்போ பாயிண்ட் வேணுமோ பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க. டிஃபென்ஸை நான் சொல்லி ஆகணுன்னாரு. அங்கித், தீபக், சுபம் அண்ட் அர்க்கம், இந்த 4 பேரோட டிஃபென்ஸ் தான் பிரமாதமாக இருந்தது இன்றைக்கி. நான் எப்போதும் உங்களுக்கு சொல்கிறது தான், டிஃபென்ஸ் வின்னிங் டோர்னமெண்ட், பவுலர்ஸ் வின்னிங் டோர்னமெண்ட். அது மாதிரி தான் டிஃபென்ஸ் தான் அர்ஜுனை ஸ்டாப் பண்ணது. இல்லைன்னா அர்ஜுன் போன மேட்ச்சில் 20 பாயிண்ட் எடுத்தார்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு எதிராக. ரைட், எனிவே அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண, திடீர்னு லீடு எடுத்துட்டீங்க, திடீர்னு 2 வாட்டி அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டீங்க, எப்படி நடந்தது இதெல்லாம்னு ஒருத்தங்க கேட்டாங்க. சொன்னார், ஏன்னா தேவாங்கிட்ட நான் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டேன், உனக்கு எப்படி தோணுது அப்படி விளையாடுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கொடுக்கல. பாக்கி 3 பேர்கிட்ட அப்பப்போ சொல்லி அமிச்சேன். தேவாங்க போய் போனஸ் பாயிண்ட் எவ்வளோ பேர் அவுட் பண்ண முடியுமோ அவுட் பண்ணேன் அப்படின்னு அது ரொம்ப நல்லா பண்ணார். ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இன்றைக்கி விளையாண்டாங்க. மோமெண்டம் எங்கள் பக்கம் அங்கே தான் திரும்பிச்சு அப்படின்னாரு. அப்புறம் கடைசி ஒரு கேள்வி கேட்டாங்க, அடுத்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் கூட எப்படி, என்ன பிளானு, என்ன மோட்டிவேஷன், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், देखिए தமிழ் தலைவாஸ் बहुत अच्छी टीम है, अच्छी खेल रही है, उनका मारना इतना आसान नहीं है. அதாவது தமிழ் தலைவாஸ் ரொம்ப நல்ல டீமு, ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஹேவிங் செட் தட் கண்டிப்பாக பிளானோடு வருவோம். அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் 2 பிளான் பண்ணி 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி வருவோம். அதை நீங்கள் மேட்ச்சில் பார்ப்பீங்க அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு. இப்போ மற்ற 3 பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். ரைட், தேவாங்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் தேவாங் 200 பாயிண்ட் ரீச் ஆகிட்ட பிறகு ஜாலி தான், அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். கோச்சு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, மேட்டில் தீபக்கும் சுபமும் என் பின்னாடி இருந்து எப்போ பார்த்தாலும் என்ன மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சேரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு டீம் ஸ்போர்ட்டு, இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் கிடையாது. ஸோ நான் 200 பாயிண்ட் எடுத்தேன்னா அது எல்லாமே டீமோட ஒத்துழைப்போடு தான் எடுக்க முடியும். அதனால தான் என்னால் 200 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது, தேங்க்ஸ் டு த டீம் அண்ட் கோச் அப்படின்னு சிம்பிளாக சொன்னார். சரி, நம்மள்கிட்ட வரும், நம்ம சுதாகர். எஸ், பள்ளி டஸ்கர். அண்ட் ரொம்ப நாளாக மேட்ச்சு கிடைக்கலன்னு எல்லாருமே ஆதங்கப்பட்டோம். பட் எனிவே இன்னைக்கு கிடச்சிது. ரைட், அவரை சுதாகரை தமிழில் தான் சொன்னார். எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு யாரும் கேட்டாங்க நடுவில். சுதாகர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப மேட்ச்சுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஆனால் இன்றைக்கி கிடச்சிது வாய்ப்பு, நல்லா தக்க வச்சுக்கிட்டேன் அந்த வாய்ப்பை. அடுத்த மேட்ச் எங்களுக்கு தமிழ் தலைவாஸ் கூட அது நல்லா விளையாடணும், நாங்கள் நல்லா விளையாடுவோம், அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சுதாகர். நைஸ், அவர் சான்ஸ் கொடுத்தது வெரி நைஸ். அண்ட் ஸ்டேஜ் கூட்டு வந்தார் பார்த்தீங்களா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், அது ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு என்ன தான் நீங்கள் 10 மேட்ச் உட்கார வச்சாலும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட், இதெல்லாம் மோட்டிவேஷன். அப்போ நமக்கு மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. போகணும். நீங்களே எனக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஏன் சார் சுதாகருக்கு சான்ஸ் தரல, எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எத்தனை ஃபோன் பண்ணி அவரை ப்ரெஷரில் போட்டிருப்பாங்க.
என்னப்பா உனக்கு சான்ஸை கொடுக்கல பிறகு என்னது இதுன்னு அது இன்னும் இதெல்லாம் டிமோட்டிவேட் ஆகும். ஸோ பட் இவர் ஸ்டேஜுக்கு கூட்டு வந்தார்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், அது மோட்டிவேஷன் இன்னும் ஹை லெவலில் ஆகும். அதான் அவர் தக்க வச்சுப்பேன்னு சொன்னார் சுதாகர். வெல் டன் சுதாகர். கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோம். எல்லா சான்ஸும் கொடுக்கலன்னு நம்ம உட்கார முடியாது. எப்போ சான்ஸ் கிடைக்குதோ காற்று உள்ள போதே தூத்திக்கோள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதே மாதிரி தான். ரைட், கேப்டன்ட்ட வந்தாங்க. அப்புறம் கேப்டன் அங்கித், இன்னைக்கு கேப்டன் அங்கித் ஜாக்லான். அப்புறம் ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லையா, என்ன கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. ப்ரெஷர் குச்சினே ஏன்ட்டார் அவர். ஆமாம், ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் டைம் அர்ஜுன் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார், அதனால தான் தோத்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அர்ஜுனை கோச்சு சொன்னார், அர்ஜுனை வந்து எடுத்தோன்னே பிடிக்காது, அவர் விடு, உள்ளே வர விடு, கடைசி மொமெண்ட்டில் அவர் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ தான் அப்படியே தான் நாங்கள் பண்ணோம். அப்புறம் கோச் என்னென்ன மோட்டிவேஷனாக என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். மொமெண்டம் எங்கள் பக்கம் திரும்பிச்சு, அதனால தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு அவங்க கேப்டன் சொன்னார், அங்கித் ஜாக்லான். ஸோ 4 பேர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த வருது தமிழ் தலைவர் வர்சஸ் யூ மும்பா. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் பேசாமல் இருக்கீங்கன்னு. ஒன்றா வீடியோ வந்துட்டுருக்கோம். நேற்று ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கலான்னா பாருங்கள். அப்புறம் ஒரு ஹூ இஸ் நூர் அஹமத் அப்படின்னு சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு, பார்க்காத பாருங்கள். போய் பார்த்தா நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.